வெல்கம் டு சபரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பியர்ஸ் வச்சு அழகான ஒரு பிரேஸ்லெட் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை தான் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு 3 கலர் பாசி தான் தேவை. இதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். நூல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நூலாக எடுத்துக்கோங்க. டபுள் சைடாக முடித்து இது கொக்கி போடுறதுக்காக, இந்த பிரேஸ்லெட் மாட்டுறதுக்காக அந்த கொக்கியில் இருக்க ஹோல்குள்ளே டபுள் நூலை கொடுத்துட்டு அது உள்ளே இந்த நூலை கொடுத்து நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அது நகராமல் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு போர்டில் நம்ம ஒரு கிளிப்போ ஏதோ ஒன்று மாட்டி வச்சுக்கலாம். இப்போ 2 நூல் இருந்துச்சுல, 2 நூலையும் 2 ஒரு ஊசி மாட்டி வச்சுருக்கேன். கோல்டன் கலர் பீட்ஸில் ஒரு 5 பீட்ஸ் மட்டும் கோர்க்கிறேன். 2 பக்கமே கோர்த்து வச்சுக்கலாம். கோர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கமும் கோர்த்துக்கிட்டு நம்ம இந்த பக்கமும் கோர்த்துக்கலாம். இதுலேயும் 5 பீட்ஸ் கோர்க்கிறேன். இடது பக்கம் மட்டும் ஒரே ஒரு ஒயிட் பாசி கோர்த்துட்டு வலது பக்கம் இருக்க ஊசி கீழேருந்து மேல் பக்கமாக விட்டு எடுத்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு 2 பக்கமும் லாக் ஆகி ஒரு பால் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிரும். பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இடது பக்கம் ஒரு பாசியை கொடுத்துட்டு வலது பக்கம் இருக்கிற ஊசியை எடுத்து கீழே இருந்து மேல் பக்கமாக விட்டு எடுத்து 2 நூலையும் இழுத்தோன்னா அந்த நூல் மேலேயே போய் பாசி செட் ஆகிரும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பக்கம் மாற்றி பாசி எப்படி கோர்க்கலான்றதை பார்ப்போம். இடது பக்கம் இப்போ ஒரு க்ரீன் கலர் பாசியும் ஒரு ஒயிட் கலர் பாசியும் கோர்த்து அதில் விட்டுறலாம். இப்போ வலது பக்கத்தில் உள்ள ஊசியில் ஒரே ஒரு க்ரீன் கலர் பாசியை கோர்த்து அந்த ஒயிட் கலர் பாசியில் மட்டும் கீழே இருந்து மேல் பக்கமாக நோக்கி விட்டு எடுக்க போகிறோம். எடுத்து இப்போ 2 பக்கம் இருக்கிற நூலையும் இழுத்தோன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு அழகான பாசி 4 பாசி சேர்ந்த மாதிரி ஒரு இது வந்துடும். இடது பக்கம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு க்ரீனு ஒரு ஒயிட்டு தான் கோர்க்க போகிறோம். அதே மாதிரி வலது பக்கம் ஃபுல்லாகவே க்ரீன் ஒன்று தான் கோர்க்க போகிறோம். கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக ஊசியை விட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு கைக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இடது பக்கம் ஃபுல்லாகவே 2 பாசி வரும். ஒரு க்ரீனும் ஒயிட்டும். ஃபஸ்ட்டு க்ரீனை கோர்த்துக்கணும், 2வது ஒயிட்டை கோர்த்துக்கணும். வலது பக்கம் ஒரே ஒரு க்ரீன் மட்டும் கோர்த்துக்கிறோம். வெள்ளை பாசியில் மட்டும் ஊசியை கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக விட்டு எடுக்கிறோம். இதே மாதிரி ஒரு கைக்கு தேவையான அளவு பிரேஸ்லெட் எந்த அளவுக்கு நம்ம தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கோர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. 2 பாசி கோர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாசியும் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாத்தையுமே செய்கிறோம். என்னோடய கிராஃப்ட் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த பாசியெல்லாம் கோர்த்து முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, கோர்த்து முடித்தாச்சு. நான் ஒயிட் கலர் பாசி 16 வர்ற அளவுக்கு என் கையளவுக்கு கோர்த்துருக்கேன் நான். இப்போது எண்டில் முடிய போகுது. இப்போ 2 சைட்லேயும் இருக்கும் பார்த்திங்களா. இந்த பக்கம் 5 பீட்ஸு, அந்த பக்கம் 5 பீட்ஸு. அந்த பீட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 3 கோர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 கொஞ்சம் அதிகமாக கோர்த்துக்கோங்க. இப்போ செயினை உள்ளே விட்டு ஒன் சைடு இருக்க நூலில் விட்டு இப்போ 2 நூலையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு போடுறோம். நார்மல் முடிச்சு தாங்க, இது ஒன்றும் இது இல்லை. சாதாரணமாக ஒரு நூலுக்குள்ளே விட்டு இன்னொரு நூலை விட்டு முடிச்சு போடுறோம். இப்போ 2-3 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணலான்னு.
அங்கேயே கட் பண்ணி விட்டால் நமக்கு முடிச்சா தெரியும். அதனால் 2 பக்கமே நமக்கு ஊசி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கோல்டன் கலர் பாசி உள்ளே விட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம கோல்டன் கலர் பாசி ஒரு 5 கோர்த்து வந்தோமா அது உள்ளே விட்டு வெளியே கொண்டு வந்து அவ்வளோதாங்க. இல்லை கொண்டு வந்து கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் விட்டு எடுத்து கட் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இது கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். வந்து முடிச்சே தெரியாது, ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கிறோம். முடிச்சு வேணா போட்டுக்கலாம், வேண்டாட்டியும் பரவாயில்ல, ஏற்கனவே நம்ம முடிச்சு போட்டிருக்கிறதுனால. இப்படியே யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கோல்டன் கலர் பாசி வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அது பாருங்கள், அதுக்கு நூலை வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் பாசிக்கிட்ட வச்சு நம்ம நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். இந்த முடிச்சு போட்டு ஒன் சைடு இருக்க நூலை, எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணிக்கிட்டு வந்து கோல்டன் கலர் பீட்ஸு இப்போ வந்து வெள்ளை கலர் பாசியில் ஒன் சைடு இப்போ வந்து வலது பக்கமாக இருக்குது நூல், நல்லா பாருங்கள். இப்போ வந்து 5 பாசி கோர்த்துருக்கோம். இடது பக்கம் இருக்கிற க்ரீன் பால்குள்ளேருந்து கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக விடணும். இப்போ அதில் வந்து 2 பாசியை கோர்த்துக்கிட்டு இப்போ நடுவில் இருக்கிற கீழே நம்ம 5 பாசி கோர்த்தோம்ல, அதில் இருக்க நடுவில் 3வது பாசியில் மட்டும் நூல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் இருந்து வெளி பக்கமாக எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். இந்த பாருங்கள், ஊசி நமக்கு க்ரீன் கலர் பாலுக்கு மேலே இருக்கா, நம்ம இந்த பக்கத்துலேருந்து இடது பக்கத்துலேருந்தே வலது பக்கத்துக்கு விட்டு எடுக்கிறோம், அவ்வளோதாங்க. இப்போ திரும்ப அதில் 2 பாசி கோர்த்துக்கலாம். கோர்த்து திரும்ப நம்ம ஒயிட் கலர் பாசியில் அந்த பக்கமாக எடுத்துக்கலாம். இடது பக்கமாக எடுத்துக்கிட்டோம். வலது பக்கம் வந்தது வந்து இப்போ இடது பக்கமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ அதில் 5 பாசி கோர்த்துருக்கோம். திரும்ப வலது பக்கம் இருக்க க்ரீன் கலர் பாசியில் நம்ம கீழே இருந்து மேல் பக்கமாக விட்டு எடுக்கிறோம். இந்த பாருங்கள், இப்போ வந்து திரும்ப அதே மாதிரி திரும்ப 2 பாசி கோர்க்குறோம். திரும்ப எந்த பக்கம் இப்போ வந்து வலது பக்கம் இருக்குது, வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு 2 பாசி கோர்த்ததை அந்த 3வது பாசிக்குள்ளே விட்டு எடுக்கிறோம். திரும்ப 2 பாசி கோர்க்கும். திரும்ப அது பக்கத்தில் இருக்க ஒயிட் கலர் பாலில் நம்ம எந்த பக்கம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி கோர்க்க வேண்டியதுதாங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், வலது பக்கம் வந்திருக்கு. வலது பக்கம் இருக்க நூலில் 5 பாசி கோர்த்து இடது பக்கம் விட்டு எடுக்கிறோம். திரும்ப இப்போ அதில் வந்து 2 பாசியை கோர்த்து திரும்ப இடது பக்கத்தில் இருந்தே வலது பக்கத்துக்கு அந்த 3வது பாசியில் மட்டும் விட்டு எடுக்கிறோம். திரும்ப 2 பாசி கோர்க்குறோம். திரும்ப அது பக்கத்தில் இருக்க ஒயிட் கலர் பால்ஸில் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், அடுத்த இதை உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக காமிக்கிறேன் நான். இங்கே அதை மட்டும் கவனிங்க. இங்கே பாருங்கள், இடது பக்கம் கோர்த்துருக்கோம். இப்போ வந்து அதை வலது பக்கமாக விட்டுறோம். வலது பக்கமாக விட்டுட்டோம். இப்போ வந்து திரும்ப 2 பாசி கோர்த்து இந்த 3வது பாசியில் மட்டும் விடுறோம். நடுவில் இருக்க அந்த பாசியில் மட்டும் விட்டு இப்போ அதை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சேஃப் நமக்கு வரும். இப்போ வந்து திரும்ப 2 பாசி கோர்த்துருக்கோம். திரும்ப இந்த பக்கம் விட்டு எடுக்கிறோம். இது இப்படியே ஃபுல்லாக ரொட்டேட்டாக போட்டோம்னா இந்த சேஃப் வந்துடும். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒயிட் பாலில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல முடிச்சு போட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அழகான பிரேஸ்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். அழகான பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு.
நான் போடுற கிராஃப்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா கிராஃப்டையும் போடுறேன். நான் மேக்ஸிமம் வேஸ்ட்டு திங்ஸை வச்சு போட ட்ரை பண்ணுறேன். நான் இது எல்லாமே வந்து நான் போடுறது எல்லாமே வந்து விலை ரொம்ப கம்மியாக உள்ள பொருளாக தாங்க போடுறேன். இனி அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.